بسم الله الرحمن الرحيم والذين يقولون ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين واجعلنا للمتقين إماما يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. புகழ் அனைத்தும் நம்மை படைத்து பரிபாலிக்கிற இறைவனுக்கே உண்டாவதாக. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹுவிடத்திலே நன்மையை எதிர்பார்த்தவர்களாக இறைவன் நமக்கு தந்திருக்கக்கூடிய ஜும்மா தொழுகையை நிறைவேற்றுவதற்காக இங்கே குழுமி இருக்கிறோம். இங்கே குழுமி இருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் அருளும் அன்பும் இறுதி வரை உண்டாவதாக என்று பிரார்த்தனை செய்து எனது ஜும்மா உரையை ஆரம்பம் செய்கிறேன். அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த உலகத்திலே மனிதர்களை வழிநடத்துவதற்காக ஏராளமான கொள்கைகள் சித்தாந்தங்கள் இருந்தாலும் நாம் வாழ்வியல் நெறியாக ஏற்றிருக்கக்கூடிய இஸ்லாமிய மார்க்கம் மனிதர்களை எப்படி வழிநடத்துகிறதோ அது போன்ற ஒரு தூய வழிகாட்டலை வேறு எங்கேயும் நீங்கள் பார்க்க முடியாது. இஸ்லாத்திலே சொல்லப்பட்டிருக்கிற ஒவ்வொரு சட்டத்திட்டங்களையும் எடுத்து பாருங்கள். அல்லாஹ் நமக்கு சொன்ன குர்ஆனிலே சொன்ன சட்டங்களாக இருக்கட்டும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொன்ன சட்டங்களாக இருக்கட்டும், இப்படி இறைவன் புறத்திலிருந்து வந்த எந்த சட்டத்தை நீங்கள் எடுத்து பார்த்தாலும் அதை இந்த உலகத்தில் மனிதன் கடைபிடிக்கிற பொழுது அதனால் அவனுடைய உலக வாழ்க்கையும் சிறப்பிற்குரியதாக இருக்கும். அவன் மறுமையிலே இறைவனை சந்திக்கக்கூடிய அந்த மறுமை வாழ்க்கையும் இஸ்லாத்தின் படி ஒருவன் நடப்பானேயானால் நிச்சயம் சிறப்பிற்குரியதாக இருக்கும். எப்போது ஒரு மனிதன் இஸ்லாம் சொல்லக்கூடிய தத்துவங்களை, அல்லாஹ்வால் நமக்கு சொல்லப்பட்ட சட்டதிட்டங்களை இந்த உலகத்தில் கடைபிடிக்க மறுக்கின்றானோ, அது சின்ன விஷயமாக கூட இருக்கட்டும் அல்லது ஒரு பெரிய ஒரு விஷயமாக கூட இருக்கட்டும், இறைவன் சொன்ன விஷயத்தை நாம் இந்த உலகத்தில் கடைபிடிக்கவில்லை என்றால் நிச்சயம் நமக்கு இந்த உலக வாழ்க்கையிலேயும் தோல்விதான் இருக்கிறது, மறு உலக வாழ்க்கையிலேயும் தோல்விதான் இருக்கிறது. இன்றைக்கு இந்த உலகத்துல பாருங்க, உதாரணத்திற்கு எடுத்துக்கொள்வதாக இருந்தால் இன்றைக்கு இந்த உலகத்தில் ஏராளமான சண்டை சச்சரவுகள், கணவன் மனைவிக்கு மத்தியில சண்டை சச்சரவுகள், கூட பிறந்த சகோதரனுக்கு மத்தியில சண்டை சச்சரவுகள், கூட படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மத்தியில சண்டை சச்சரவுகள், வேலை செய்யக்கூடிய இடங்களில் ஏராளமான பிரச்சனைகள், இது போன்ற பல பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு பொறாமை என்கிற ஒரு தன்மையும் காரணமாக இருக்கிறது. பெருமை அடிக்கக்கூடிய ஒரு தன்மையும் காரணமாக இருக்கிறது. ஒருவரிடத்திலே பெருமை கொள்ளக்கூடிய தன்மை வந்துருச்சுன்னு வைங்க, நான் தான் எல்லாத்தையுமே செய்யக்கூடியவன், என்னால மட்டும்தான் அனைத்தையுமே சாதிக்க முடியும், மற்றவங்கள் எல்லாம் எனக்கு கீழே தான், மற்றவர்கள் எல்லாம் எனக்கு மட்டம்தான் என்று ஒருவன் நினைக்க ஆரம்பித்து விட்டால் நிச்சயம் அவனுடைய உலக வாழ்க்கையிலேயும் ஏராளமான பிரச்சனைகளை அவன் சந்திக்க நேரிடும். மறு உலக வாழ்க்கையிலேயும் ஏராளமான சிக்கல்களை அவன் சந்திக்க நேரிடும். அது குறித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாக குறிப்பிடுகிறார்கள். சஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு நபி மொழி, லா யதுகுலுன் நார அஹதுன் ஃபீ கல்பிஹி மிஸ்காலு ஹப்பத்து ஹர்தலின் மின் ஈமான். யாருடைய உள்ளத்திலே ஈமானிலிருந்து ஒரு அணு அளவு இருக்கிறதோ, அப்படி அணு அளவு இருக்கக்கூடிய அந்த நபர் மறுமையிலே நரகம் போக மாட்டார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த மாதிரி நமக்கு சொல்றாங்க பாருங்க. ஒரு ஆளுடைய உள்ளத்துல ஈமான்ல இருந்து அணு அளவு இருக்குதுன்னா அவங்க மறுமையில எங்க போக மாட்டாங்களா? நரகத்திற்கு போக மாட்டார்கள். அடுத்து சொன்னார்கள் அதனுடைய நபிமொழியிலேயே தொடர்ச்சியாக, வலா யதுகுலுல் ஜன்னத அஹதுன் ஃபீ கல்பிஹி மிஸ்காலு ஹப்பத்தி ஹர்தலின் மின் கிப்ரியா. பெருமை அடிக்கக்கூடிய தன்மையிலிருந்து யாருடைய உள்ளத்தில் அணு அளவு இருக்கிறதோ அவர் மறுமையில் சொர்க்கம் போக மாட்டார்.
நரகத்தையும் சொர்க்கத்தையும் பற்றி சொல்லுகிற பொழுது ஒருவருடைய உள்ளத்தில் ஈமான் வந்து விட்டால் அல்லாஹு தஆலா அவரை நரகத்தில் போடாமல் இருப்பதற்கு அந்த ஈமான ஒரு அடிப்படையாக ஆக்குகிறார். ஒருவருடைய உள்ளத்தில் அணு அளவு பெருமை வந்து விட்டால் அந்த பெருமையே அவர் மறுமையில் சொர்க்கம் வராமல் இருப்பதற்கு காரணமாக இருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள். இன்றைக்கு வாழக்கூடிய நிறைய முஸ்லிம்கள் எடுத்துக்கிடுங்க, இஸ்லாத்துல சொல்லப்பட்ட நிறைய விஷயத்திலே கூடுதல் முக்கியத்துவம் கொடுக்கின்றார்கள். அல்லாஹ்வை மட்டும்தான் வணங்க வேண்டும், இறைவனுக்கு யாரையும் இணை வைக்க கூடாது, அந்த இணை வைப்பு விஷயத்திலே நெருப்பு மாறி இருக்கிறாங்க. அதே போல ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்வை தொழுக வேண்டும் என்கிற ஒரு சட்டம் போடப்பட்டிருந்தால் அந்த தொழுகையை நிலைநாட்டுவதில் கரெக்டாக இருக்கிறாங்க. ரமலான் மாதம் வந்துவிட்டால் நோன்பு நோற்பதில் கரெக்டாக இருக்கிறாங்க. முடிந்த அளவிற்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன போதனைகளை பின்பற்றி அதன் மூலம் நிறைய நன்மை செய்யணும் என்பதில் கூடுதல் முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். இதுவெல்லாம் எதற்காக? நாம் அந்த ஈமான்ல உறுதியாக இருக்கிறது, ஐவேளை தொழுகையை கடைபிடிக்கிறது, நோன்பை சரியாக நிலைநாட்டுவது, நம்மாலான இயன்ற பல நன்மைகளை செய்வது எல்லாம் மறுமையில் சொர்க்கம் சொல்றதுக்கு தான். ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்யறாங்க? இந்த நன்மைகள் மட்டும் இருந்தா நீங்க சொர்க்கம் போயிட முடியாது. அதை விட கூடுதலாக உங்களுடைய உள்ளத்தில் அணு அளவு கூட பெருமை இருக்கக்கூடாது. யாருடைய உள்ளத்தில் அணு அளவு பெருமை வந்து விட்டதோ அவர் அந்த பெருமையின் காரணமாக மறுமையில் சொர்க்கமே செல்ல முடியாதவராக அவர் மாறிவிடுகிறார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்களே. இன்றைக்கு இதுல நாம கூடுதல் கவனம் எடுத்திருக்கிறோமா? இஸ்லாமிய மார்க்கம் எந்த அளவுக்கு நம்மளை வழிகாட்டிச்சு, மத்த நன்மைகளை பற்றி சொன்னாலும் நாம் மறுமையில் சொர்க்கம் செல்ல வேண்டும் என்றால் நம்முடைய உள்ளத்தில் பெருமை என்கிற தன்மை அறவே இருக்கக்கூடாது என்றும் இஸ்லாம் சொல்லுகிறதே. அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய இன்னொரு நபிமொழியை பாருங்கள். அல்லாஹ் சொல்வதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அல் இஸ்ஸு இஸாருஹு, அல்லாஹ் சொல்லுகிறார், கண்ணியம் இருக்கிறதா இல்லையா? அந்த கண்ணியம் அது இறைவனுடைய அந்த கீழாடையை போன்றது. வல் கிப்ரியாஉ ரிதாஅஹு, பெருமை என்பது இறைவனுடைய மேலாடையை போன்றது. ஃபமை யுனாசிஉனி, யார் என்னிடமிருந்து அந்த ஆடைகளை பறித்துக் கொள்ள நினைக்கின்றாரோ, கண்ணியங்கிறது முழுக்க முழுக்க எனக்கு மட்டும்தான் சொந்தமானது. பெருமை அடிக்கக்கூடிய அந்த தன்மை என்பது முழுக்க முழுக்க இறைவனாக எனக்கு மட்டும்தான் சொந்தமானது. ஏன்னா எனக்கு தான் எந்த தேவையும் கிடையாது, எனக்கு நிகராக சமமாக யாரும் வர முடியாது. நான் தான் முழுக்க முழுக்க அடுத்தவனுக்கு உதவக்கூடியவனாக இருக்கிறேன். எனக்கு உதவி செய்யணும் என்கிற நிலையில் எதுவுமே இல்லை. அப்ப இப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்கும் பொழுது உண்மையிலேயே அந்த பெருமை என்கிற தன்மை இறைவனாகிய என்னை மட்டும்தான் சாரும். அந்த தன்மையை மனிதர்களில் யாரேனும் சொந்தம் கொண்டாட நினைத்தால் எனக்கு மட்டும் இருக்கக்கூடிய அந்த பெருமை என்கிற தன்மையை, அதனால தான் அல்லாஹ் தஆலா தன்னுடைய பெயர்களை பற்றி குர்ஆனிலே சொல்லுகிற பொழுது அல் அசீஸ் என்று குறிப்பிடுகிறான், அல் ஜப்பார் என்று குறிப்பிடுகிறான். அதிலே இறைவன் தனக்குரிய ஒரு பெயராக அல் முத்தகப்பீர், பெருமைக்கு சொந்தக்காரன் என்கிற ஒரு பெயரை அல்லாஹ் தனக்கு மட்டும் தான் வைத்திருக்கிறான். ஏன் அல்லாஹ் தஆலா அந்த பெயரை தனக்கு மட்டும் வைத்திருக்கிறான்? உண்மையிலேயே மனிதர்கள் யாரை எடுத்துக்கிட்டாலும் அவங்க பெருமை அடிப்பதற்கு எந்த முகாந்திரமும் கிடையாது. நாம பெருமை அடிக்கிறதுக்கு அப்படி என்ன முகாந்திரம் வந்துச்சு? நம்ம இந்த உலகத்தில் அடுத்தவனை விட செல்வத்தில் அதிகமா வந்ததுனால அதுக்காக நம்ம பெருமை அடிச்சிட முடியுமா? அந்த செல்வத்தை தந்தது யாரு? அல்லாஹ் குர்ஆன்ல பல வசனங்கள்ல சொல்லி காட்டுகிறான். இன்னல்லாஹ யப்சுத்து ரிஸ்க லிமன் யஷா, இறைவன் தான் நாடியவர்களுக்கு பொருளாதாரத்தை வாரி வழங்குகிறான். வ யக்திர், இறைவன் தான் நாடியவருக்கு பொருளாதாரத்தை வழங்காமலும் இருக்கிறான். ஒருவருடைய காசு இருக்குது என்பதற்காக அவர் பெருமை அடிப்பதற்கு எந்த நியாயமும் இல்லை. ஏனால் அவர்கிட்ட வந்திருக்கக்கூடிய அந்த பொருளாதாரம் என்பது இறைவனால் அவருக்கு வழங்கப்பட்டது. அப்ப இறைவனால் ஒன்று வழங்கப்பட்டிருக்கும் பொழுது அதை பெற்றிருக்கக்கூடிய மனிதன் பெருமை அடிப்பதில் என்ன நியாயம் இருக்குது? ஆனா அல்லாஹ்வுக்கு அந்த மாதிரி நிபந்தனை இருக்குதா? அல்லாஹ்வுக்கு வேற யாராவது காசு கொடுக்க வேண்டிய அவசியமோ தேவையோ இருக்குதா? அப்ப உண்மையிலேயே அந்த பெருமை என்பது முழுக்க முழுக்க எனக்கு சொந்தமானது என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு ஃபமை யுனாசிஉனி, நான் அணிந்திருக்கக்கூடிய அந்த பெருமை என்கிற ஒரு ஆடையை, நான் அணிந்திருக்கக்கூடிய கண்ணியம் என்கிற ஒரு ஆடையை யாரேனும் பறிக்க நினைத்தால் அஸ்ஸபதுஹு, அத்தகைய நபரை நான் நிச்சயம் தண்டனைக்கு உட்படுத்துவேன். பெருமை அடிக்கக்கூடிய தன்மையில யாரேனும் நீங்கள் வருவீர்களேயானால் அப்படிப்பட்ட நபர்கள் என்னுடைய தண்டனைக்குத்தான் ஆளாக
ஆளாகுவார்கள் என்று அல்லாஹ் சொல்வதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு குறிப்பிடுறாங்களே. அப்ப இதுவெல்லாம் நமக்கு குறிப்பிட வேண்டிய முக்கியமான செய்தி என்னவென்றால், இன்னைக்கு மத்த சமுதாய மக்கள்கிட்ட இந்த பழக்கம் இருக்குதுன்னு வைங்க, பெருமை அடிக்கிறது, அடுத்தவங்களை மட்டமா நினைக்கிறது, அதனால பல பிரச்சனைகள் அவங்க சந்திக்கிறாங்கன்னு சொன்னா அவர்களுக்கு அதனுடைய வழிகாட்டுதல் இல்ல. ஆனா நாம் வாழ்க்கை நெறியாக ஏற்றிருக்கிற இஸ்லாமிய மார்க்கம் அதையும் நமக்கு வழிகாட்டி விட்டது. நாம் இந்த உலகத்தில் எந்த சந்தர்ப்பத்திலையும் பெருமை அடிப்பதற்கு எந்த நியாயமும் கிடையாது, எந்த முகாந்தரமும் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் நம்மிடத்திலே அந்த பெருமை என்கிற தன்மை அணு அளவு வந்து விட்டாலும் நாம் மறுமையில் சொர்க்கம் செல்ல முடியாது என்றும், இறைவனுக்குரிய அந்த தன்மையை மனிதர்கள் சொந்தம் கொண்டாடினால் அவர்கள் இறைவனுடைய தண்டனைக்கு உட்படுத்தப்படுவார்கள் என்கிற ஒரு செய்தியையும் இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்லுகிறது. இப்படி சொன்னதோடு மட்டும் இல்லாமல் அந்த குர்ஆனுடைய வசனங்களை நீங்க எடுத்து பார்க்கிறீங்கன்னா, ஹதீசுகளை எடுத்து பார்க்கிறீங்கன்னா, அந்த பெருமை என்கிற தன்மை எப்படியெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில வரும் அந்த விஷயத்தையும் இஸ்லாம் நமக்கு விளக்குது. அப்ப அதையும் நாம நம்முடைய வாழ்க்கையில கொஞ்சம் ஒப்பிட்டு பார்க்க கடமைப்பட்டு இருக்கிறோம். இது நாள் வரை நாம் வாழ்ந்திருக்கிறோமே, நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? இஸ்லாம் சொன்ன அடிப்படையில பெருமை அடிக்கக்கூடிய தன்மைகளில் ஏதேனும் சிலது நம்முடைய வாழ்க்கையில இருக்குதா? அப்படி இருக்கிறது என்று சொன்னால் நாம் திடகாத்திரமாக வாழக்கூடிய இந்த காலகட்டத்திலேயே கடந்த காலத்தில் இறைவனுக்காக செய்த அந்த தவறுக்காக அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்டு மீண்டு வர கடமைப்பட்டு இருக்கிறோம். அந்த கெட்ட தன்மையிலிருந்து உடனே விலகி வர கடமைப்பட்டு இருக்கிறோம். அந்த பெருமைக்கான அளவுகோல் என்ன? அதையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தியை சஹீஹ் முஸ்லிமிலே பார்க்கலாம். ஏற்கனவே நான் மேற்கூறப்பட்ட அந்த ஹதீஸினுடைய கருத்தை வேறு ஒரு சந்தர்ப்பத்திலே ரசூலுல்லாஹ் நினைவூட்டுறாங்க. லா யதுகுலுல் ஜன்னத மன் கான ஃபீ கல்பிஹி மிஸ்கால் தர்ரத்தின் மின் கிப்ர். யாருடைய உள்ளத்துல பெருமையிலிருந்து ஒரு அணு அளவு இருக்குதோ அவர் மறுமையில் சொர்க்கம் செல்ல மாட்டார் என்கிற இந்த கருத்தை ஏற்கனவே ஆரம்பத்தில் சொன்ன செய்தியும் முஸ்லிம்ல உள்ள செய்தி தான். வேறு ஒரு சந்தர்ப்பத்திலேயும் அல்லாஹ்வுடைய தூதர் அதை சஹாபாக்களுக்கு நினைவூட்டுகிறார்கள். அப்படி சஹாபாக்களுக்கு நினைவூட்டும் பொழுது சஹாபாக்களுக்கு நிறைய சந்தேகங்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா இது சாதாரண விஷயம் அல்ல. அதுல இருந்து ஒரு அணு அளவு நம்மளுடைய உள்ளத்துல இருந்துட்டாலேயே நாம் மறுமையில் சொர்க்கம் செல்ல முடியாது என்றால், இன்னைக்கு எந்த மனுஷனை எடுத்துக்கிட்டாலும் ஒரு நல்ல ஆடை போட நினைக்கிறான், அந்த ஆடை அணிகிறது பெருமையில வந்துருமா? செருப்பு நல்லா போடணும்னு ஆசைப்படுறான், அது பெருமையில வந்துருமா? தன்னை நல்ல முறையில் அலங்கரித்துக்கிடணும் என்று ஒருவன் விரும்புகிறான், அழகாக இருக்க வேண்டும் என்று ஒரு ஆசைப்படுகிறான், அதற்காக பல்வேறு பொருட்களை பயன்படுத்துகிறான், இது பெருமையில வந்துருமா என்கிற ஒரு கேள்வி நபி தோழர்களுக்கு ஏற்பட்டு சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, இன்னர் ரஜுல யுஹிப்பு ஐ யகூன ஸௌபுஹு ஹஸனா, ஒருவர் தன்னுடைய ஆடை நல்ல முறையில் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். வ நஅலுஹு ஹஸனா, அதே போல ஒருவர் தான் அணிந்திருக்கக்கூடிய காலணி அது நல்ல முறையில் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். அடுத்தவங்களை விட கொஞ்சம் நல்லா இருந்தா இது சிறப்பா இருக்குமே என்று ஒருவர் ஆசைப்படுகிறாரே, இதுவும் பெருமையில வருமா? ஏன்னா அந்த தன்மை அணு அளவு இருந்தா கூட ஒருவர் மறுமையில சொர்க்கம் போக முடியாம போகுது. நாங்க இன்னைக்கு இந்த இஸ்லாத்தை கடைபிடிக்கிறதே மறுமையில சொர்க்கத்துக்கு போறதுக்கு தான். எங்களுக்கு இது போன்ற விஷயத்திற்கு நீங்கள் விளக்கம் கொடுங்கள் என்று சஹாபாக்கள் கேட்கும் பொழுது அதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், இன்னல்லாஹ ஜமீலுன், அல்லாஹ்வே அழகானவனாச்சே, யுஹிப்புல் ஜமால, அவனை இந்த மனிதரிடத்துல அழகைத்தான விரும்புகிறான். ஒருவன் ஹலாலான சம்பாத்தியத்திலிருந்து நல்ல டிரெஸ் வாங்குறானா அது ஹராமான ஆடையாத்தான் இருந்திடக்கூடாது, இறைவன் அனுமதிக்காத ஒன்றாத்தான் இருந்திடக்கூடாது. இறைவன் அனுமதித்த ஒன்றை அவனுடைய தூய சம்பாத்தியத்திலிருந்து அவன் வாங்கி போடுகிறான், அதன் மூலம் தன்னை அலங்கரிக்க ஒருவன் ஆசைப்படுகிறான், அது அல்லாஹ் தஆலா குற்றமா பார்க்க போறதில்லை, அது அல்லாஹ் தஆலா பெருமையா பார்க்க போறதில்லை. இன்னொருத்த வந்து குறைஞ்ச விலையில் ஆடை போட்டிருக்கிறான், நீ ஏன் ரொம்ப அதிகமான விலையில் ஆடை போட்டிருக்கிற, அப்படி அல்லாஹ் கேட்க போறதில்லை. அல்லாஹ்வே அழகானவன், அவன் அழகைத்தான் விரும்புகிறான் என்று சொல்லிவிட்டு அடுத்து சொல்லுகிறார்கள், அல் கிபுரு, பெருமை என்றால் என்னவென்று தெரியுமா? பதருல் ஹக், உண்மையை மறைக்கக்கூடியவனாக இருப்பான். ஒரு விஷயத்துல ஒரு உண்மை இருக்குதுன்னு வைங்க, உண்மையை நிலைநாட்ட வேண்டிய இடத்துல சாதகத்திற்காக பாதகத்திற்காக ஒருவன் அந்த உண்மையை மறைக்க ஆரம்பித்து விட்டால், இப்படி உண்மையை மறைப்பதும் அடுத்த மனிதர்களை மட்டமாக நினைக்கிறது, நான் தான் எல்லாத்த விட உசத்தி,
அறிவிலையும் சரி, ஆற்றலிலும் சரி, இந்த உலகத்தினுடைய அனைத்து விஷயங்களிலேயும் நான் தான் இருக்கிறதிலேயே வசதி, மற்றவர்கள் எல்லாம் எனக்கு கீழே என்று பிறரை மட்டமாக நினைக்கக்கூடிய ஒரு பழக்கம் வந்துவிட்டால் அதுதான் பெருமையினுடைய அளவுகோல் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். இன்றைக்கு இதில் நாம் எப்படி இருக்கிறோம்? நம்முடைய உலக வாழ்க்கை நமக்கு தெரியுமா இல்லையா? நம்மளை பத்தி அடுத்தவங்க மதிப்பீடு செய்ய தேவையில்லை, நாம நம்முடைய வாழ்க்கையவே மதிப்பீடு செய்யலாம் இல்ல? இன்றைக்கு குடும்பத்திற்குள்ளே எடுத்து பாருங்க, ஏகப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கு என்ன காரணம்? குடும்ப தலைவர் நினைக்கிறாரு மனைவி எனக்கு கீழே தான் இருக்கணும், மட்டமா தான் இருக்கணும்னு விரும்புறாங்க. சில குடும்பங்கள் அந்த பெண்கள் நினைக்கிறாங்க கணவர் எனக்கு கீழே தான் இருக்கணும், நான் தான் குடும்பத்துல மேல, என்னை விட மேற்பொறுப்புல யாரு இல்ல என்பன போன்ற ஒரு நினைப்பு வருகிறது. இப்படி ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய கணவன் மனைவிக்கு மத்தியிலேயே ஒருவர் இன்னொருவரை மட்டமாக நினைத்தால் அது அந்த குடும்பத்தினுடைய முன்னேற்றத்துக்கு கரெக்டா வருமா? இன்றைக்கு ஏராளமான பிரச்சனைகள் குடும்பத்தில் ஏற்படுவதற்கு காரணமே நீ பெரியவனா நான் பெரியவனா என்கிற சண்டை தான குடும்பத்தை வழிநடத்தக்கூடியவர்கள்ட்ட இருக்குது. அப்ப இதற்கான அடிப்படை என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே, ஒருவன் அடுத்தவனை மட்டமாக நினைக்க ஆரம்பித்து விட்டாலேயே அவனுடைய உள்ளத்தில் பெருமை வந்து விட்டது என்று. அப்ப இந்த பண்பு இன்னைக்கு நம்மள்ட்ட இருக்குதா? இது ஒரு மனிதன் இருக்கவே கூடாத ஒரு பண்பு. அப்ப இந்த பண்பு கொண்டவராக நாம் இருந்தால் நிச்சயம் நாம் நம்முடைய வாழ்க்கையை திருத்திக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். ஒருவேளை நாம் அப்படி திருத்திக் கொள்ளவில்லை என்று சொன்னால் நம்முடைய மறுமை வாழ்க்கை கேள்விக்குறியாகத்தான் போய் நிற்கும். அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்லுகிறான், வயௌம யுஅருல்லதீன கஃபரு அலன்னார், மறுமை நாளில் யாரெல்லாம் அல்லாஹ்வை மறுத்து வாழ்ந்தார்களோ, இப்படி அல்லாஹ்வை மறுத்து வாழ்ந்தவர்கள் அவர்களுக்கு நரகம் எடுத்துக்காட்டு, அவங்க நரகத்துக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தப்படுவார்கள். அப்படி நரகத்திற்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தப்பட்ட பிறகு அதுஹப்தும் தொய்யிபாத்திக்கும் ஃபீ ஹயாத்திக்கும் துன்யா, அந்த மக்களிடத்திலே சொல்லப்படுமா, நீங்கள் இந்த உலக வாழ்க்கையில் இருக்கும் பொழுது உங்களுக்கு எதுவெல்லாம் ஆகுமாக்கப்பட்ட சிறந்த காரியங்களாக இருந்ததோ அதையெல்லாம் நீங்கள் தூக்கி எறிந்து விட்டீர்களே. உங்களுக்கு சிறந்த விஷயம் ஒண்ணு இருக்கும் பொழுது அதை நீங்க தூக்கி எறிய ஆரம்பிச்சிட்டீங்களே. இந்த உலகம் தான் எங்களுக்கு பெருசு என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருந்தீர்களே என்று அல்லாஹு தஆலா மறுமை நாள் அவங்களிடத்துல சொல்லிட்டு அடுத்து அல்லாஹு தஆலா சொல்லுவானா, ஃபல்யௌம துஜ்ஸௌன அஸாபல் ஹௌனி பிமா குன்தும் தஸ்தக்பிரூன ஃபில் அர்த் பிகைரி ஹக், நியாயமே இல்லாமல் இந்த உலகத்தில் பெருமை அடித்து திரிந்த காரணத்தினால், எந்த ஒரு நியாயமே இல்லாம முகாந்தரமே இல்லாம பெருமை அடிச்சு இந்த உலகத்துல நீங்க வாழ்ந்தீங்களே, அந்த பெருமை அடித்த காரணத்தினால் தான் இன்றைக்கு நீங்கள் இழிவான வேதனையில நீங்கள் சுவைக்கப்படுவீர்கள். நீங்க இழிவான வேதனையை சுவையுங்க என்று மறுமை நாளில் நடைபெறக்கூடிய ஒரு நிகழ்வை அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லுகிறார். அப்ப இந்த வசனம் நமக்கு சொல்லக்கூடிய கருத்து என்ன? அன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த மறுப்பாளர்கள் மறுமையிலே தண்டனையை அனுபவிக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் அந்த தண்டனையை அனுபவிப்பதற்கு இந்த உலகத்தில் பெருமை எடுத்து திரிந்தவர்களாக இருந்தார்கள். அந்த பெருமைதான் அவர்களுடைய வாழ்க்கையவே அது நாசமாக்கி விட்ட ஒரு தன்மையாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறானே. அப்ப இது இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் அது இருக்குதா? நம்முடைய வாழ்க்கையில் இருந்தால் அதை நாம் சீர்படுத்திக் கொள்ள கொஞ்சம் கடமைப்பட்டிருக்கிறோம். அதே மாதிரி இப்படி அடுத்தவங்களை மட்டமா நினைக்கிறது இஸ்லாம் பெருமைன்னு சொல்லுதில்ல, இந்த அதே மாதிரி இன்னொரு விஷயத்தையும் இஸ்லாம் சொல்லுகிறது. அல்லாஹ்வுடைய வசனங்கள் சில நேரங்களில் நம்மளிடத்திலே சொல்லப்படுகிற பொழுது இறைவனுடைய வசனங்கள் நம்மள்ட்ட சொல்லப்பட்ட நம்ம நிலை எப்படி இருக்கணும்? அல்லாஹ் குர்ஆன்ல அதையும் ஒரு இடத்துல சொல்லி காட்டுகிறான். இன்னமல் முஃமினூன அல்லதீன இதா துக்கிரல்லாஹு வஜிலத் குலூபுஹும், இறை நம்பிக்கையாளர்கள் யார் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய வசனங்கள் அவர்களுடைய அல்லாஹ்வை பற்றி அவர்களிடத்தில் சொல்லப்பட்டால் அவங்களுடைய உள்ளங்கள் எல்லாம் நடுநடுங்க வேண்டும். வ இதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு, அல்லாஹ்வுடைய வசனங்கள் அவர்களிடத்தில் ஓதி காண்பிக்கப்பட்டால் ஜாதத்துஹும் ஈமானா, அது அவர்களுக்கு ஈமானை அதிகரிக்க வேண்டும். நம்பிக்கையாளர்கள் அவங்க நிலை எப்படி? ஒரு விஷயம் அவங்க தெரியாம இருக்கிறாங்க அல்லது தெரிஞ்சும் மறந்த நிலையில இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய வசனம் சொல்லப்பட்டா அது அவங்களுக்கு ஈமான அதிகரிக்கணும். இறைவன் நமக்கு இப்படி வழிகாட்டிட்டானே, இனிமே எப்படி நாம் அல்லாஹ்வுடைய வழிகாட்டுதலுக்கு மாற்றமா நடக்க முடியும் என்று யார் ஈமான அதிகரிக்க கூடியவராக அந்த குர்ஆன் வசனங்கள் சொல்லப்படுகிற போது இருக்கிறார்களோ அவர்கள் தான் இறை நம்பிக்கையாளர்கள். ஆனால் அதே நேரத்தில் இறைவனுடைய சட்டங்கள் நமக்கு நினைவு கூறப்படும் பொழுது அல்லாஹ் சொன்னதுதான குர்ஆன்ல,
அல்லது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது தானே, இதெல்லாம் ஒரு சின்ன ஒரு விஷயம் தானே, இது நம்ம அடுத்து பார்த்துக்குவோம், வேற விஷயங்கள்ல பார்த்துக்குவோம் என்று இறைவனுடைய வசனங்கள் எடுத்து சொல்லப்படுகிற பொழுது அதை ஒருவன் ஏற்க மறுக்கிறான் என்று சொன்னால் இஸ்லாம் அதையும் பெருமை என்கிற ஒரு தன்மையில பார்க்குது. ஆனா நீங்க லாஜிக்கா சிந்திச்சு பார்த்தா இது எப்படி பெருமை என்கிற ஒரு கேள்வி நம்மள்ட்ட வந்து நிற்கும். ஆனா அல்லாஹ் நமக்கு என்ன சொல்றான்? அல்லாஹ்வுடைய வசனங்கள் உங்களுக்கு சொல்லப்பட்டால், இப்ப உதாரணத்திற்கு திருமணத்தில் எடுத்துக்கிடுங்க. நம்ம சமுதாயத்துல நிறைய பிரச்சனையே திருமணத்தை அடிப்படையாக வச்சுதான் இருக்குது. மார்க்கத்தை மீறுவதை திருமணத்தை அடிப்படையாக வச்சுதான் நம்ம மீறிக்கிட்டு இருக்கிறோம். வரதட்சணை வாங்குறதுல இருந்து பல்வேறு கட்டளைகளை திருமணத்தில் மீறி கொண்டிருக்கிறோம். அப்படி மீறக்கூடியவர்கள்ட்ட குர்ஆனுடைய வசனத்தை சொல்லி பாருங்களேன், அப்படி மீறக்கூடிய ஆட்கள்கிட்ட நபிமொழிகளை சொல்லி பாருங்களேன். திருமணத்தை வந்து ஆடம்பரமா முடிக்காதீங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இன்ன அலமன் நிக்காஹி பரக்கா வ ஐஸருஹு மஊனா. எந்த திருமணம் குறைந்த செலவுல நடக்குதோ அதுலதான் அல்லாஹ் பரக்கத்தை அதிகமா வச்சிருக்கிறார். திருமணத்துல செலவை நீங்க அதிகப்படுத்தாதீங்கன்னா ஹதீஸ் இருக்குதாங்க. எங்க சொந்த பந்தம் நிறைய இருக்காங்களே, எங்க ஊர்ல உள்ள எல்லாருமே எங்க சொந்தமா இருக்கிறாங்களே, அத்தனை பேரை நான் கல்யாணத்துக்கு கூப்பிட்டு சாப்பாடு கொடுக்காம இருந்தா சரி வருமா? என்னை 4 பேர் 4 விதமா பேச மாட்டாங்களா என்று அடுத்தவர்களுடைய திருப்திக்காக இறைவனுடைய சட்டங்கள், இறை தூதருடைய வழிகாட்டுதல்கள் நம்மிடத்தில் எடுத்து சொல்லப்படுகிற பொழுது அப்போது நம்முடைய மனநிலை எப்படி இருக்கிறது? அல்லாஹ்வுடைய வசனம் சொல்லப்பட்டால் அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலைக்கு நாம வர்றோமா? இறை தூதருடைய விஷயங்கள் நமக்கு சொல்லப்பட்டால் அந்த பொன்மொழி நம்முடைய உள்ளத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தி அந்த பொன்மொழிக்கு ஏற்ப நம்ம வாழ்க்கையை மாத்துறோமா? அப்படி இருந்தா நம்ம கரெக்டா இருக்கிறோம்னு அர்த்தம், உண்மையான இறை நம்பிக்கையாளரா இருக்கிறோம்னு அர்த்தம். எப்போது ஒரு மனிதனிடத்திலே இறைவனுடைய வசனங்கள் எடுத்து சொல்லப்பட்ட பிறகும் அவனுடைய வாழ்க்கையில் எந்த மாற்றமும் ஏற்படாம இறைவனுடைய வசனத்தை புறக்கணிக்கக்கூடியவனாக இருக்கிறானோ அவனும் பெருமைக்காரன் தான் என்பதை அல்லாஹ் தஆலா எப்படி சொல்லி காட்டுகிறான்? நீங்கள் குர்ஆனிலே பார்க்கலாம். இன்னல்லதீன கஸபூ பி ஆயாத்தினா, யார் அல்லாஹ்வுடைய வசனங்களை பொய்ப்படுத்துகிறார்களோ வஸ்தக்பரு அன்ஹா, அந்த பொய்ப்படுத்துறது அல்லாஹ் எப்படி பார்க்கிறான்? யார் அதை விட்டு பெருமை அடிக்கிறார்களோ, நீ எப்படி வாழணுங்கிறத நான் தான் உனக்கு சட்டம் சொல்லணும், இறைவனாகிய நான் உனக்கு சட்டம் சொன்ன பிறகு நீ என்னுடைய வசனத்தை பொய்ப்படுத்துவ, இறைவனுடைய கருத்தை, எனக்கு அல்லாஹ்வுடைய கருத்தெல்லாம் தேவையில்லை, என்னுடைய சொந்த கருத்து தான் முக்கியத்துவம்னு நீ கொடுப்ப, இப்படி நீ நடப்பாயானால் இதுதான் உன்னிடத்திலே பெருமை வந்து விட்டது. அதனால தான் அல்லாஹ் சொல்லுகிறான், எவன் ஒருவன் அல்லாஹ்வுடைய வசனத்தை மறுத்தவனாகவும் அதிலே பெருமை அடிக்கக்கூடியவனாகவும் இருக்கிறானோ லா துஃபத்தஹு லஹும் அப்வாபு ஸமா, அவனுக்கு அந்த வானத்தினுடைய வாசல்கள் திறக்கப்படாது. வலா யதுகுலூனல் ஜன்னத, அவன் மறுமையில் சொர்க்கம் நுழைய மாட்டான். ஹத்தா எலிஜல் ஜமலு ஃபி சம்மில் கியாத், ஒரு ஊசியினுடைய துவாரத்துல ஒட்டகம் நுழையும் வரை அவன் மறுமையில சொர்க்கம் நுழையவே முடியாது என்று அல்லாஹ் கடுமையா பேசுறான். இந்த குர்ஆனுடைய வசனத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தான் வாழக்கூடிய ஒரு காலத்துல மக்களுக்கு எடுத்து சொல்றாங்க, உணர்த்துறாங்க. எப்போ உணர்த்துறாங்கன்னா, நபிகளாருடைய காலத்துல ஒரு நபி தோழர் மௌத்தாவுறாங்க. மௌத்தாயி அந்த இறந்து போன நபி தோழர் அடக்கம் செய்யப்பட்டு விடுகிறார். அடக்கம் பண்ணி முடிச்ச உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குழுமி இருக்கக்கூடிய சஹாபாக்கள்கிட்ட சொல்றாங்க, நீங்க எல்லாருமே மன்னரை வாழ்க்கையிலிருந்து அல்லாஹ்ட்ட பாதுகாப்பு தேடுங்க. எல்லாத்தையுமே செய்ய சொல்றாங்க. இறந்து போனவங்களுக்காக மட்டும் துவா செய்ய சொல்லாம நீங்க உங்க வாழ்க்கைக்காக நீங்க மன்னரையில போனாலும் அந்த மன்னரையில் வேதனையை நீங்கள் அனுபவித்து விடக் கூடாது, அதற்காக அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு கேளுங்க என்கிற ஒரு அறிவுரையை சொல்லிவிட்டு அடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், எந்த ஒரு நபர் இறந்தாலும், அவர் நல்லவராக இறந்தாலும் அவங்களுடைய உயிரை கைப்பற்றுவதற்கு வானவர்கள் வந்துதான் உயிரை கைப்பற்றுவாங்க. கெட்டவங்க இறந்தாலும் அவங்களுடைய உயிரையும் வானவர்கள் தான் கைப்பற்றுவாங்க. இதுல ஒருவன் கெட்டவனாக இருந்தால் அவன் மிக நீண்ட செய்தி விவரிப்பதற்கு நேரம் இல்லை. அவனுடைய உயிர் கைப்பற்றப்பட்ட பிறகு அந்த ரூஹை 7 வானங்களை தாண்டி இருக்கக்கூடிய அந்த இல்லியின் என்கிற ஒரு ஏட்டிலை பதிவு செய்வதற்காக அந்த உயிரை கைப்பற்றி செல்லக்கூடிய வானவர்கள் எடுத்து செல்லுகிற பொழுது அந்த 7 வானங்கள்லையுமே அல்லாஹ் தஆலா வானவர்களை வைத்திருப்பான் காவலாளியாக. அப்ப இங்க உயிரை கைப்பற்றி போகக்கூடிய வானவர்கள் என்ன செய்யணும்? அந்த வானத்தினுடைய காவலாளிட்ட அந்த தகவலை சொல்லணும். அவங்க கேட்பாங்க, நீங்க யாரை கைப்பற்றி கொண்டு வந்திருக்கிறீங்க, யாருடைய உயிரை கைப்பற்றி கொண்டு வந்திருக்கிறீங்க? இவன் கெட்டவனாக வாழ்ந்தவன், இறை மறுப்பாளனாக வாழ்ந்தவன் என்கிற ஒரு பதில் சொல்லப்பட்டாலேயே அந்த வானத்தினுடைய காவலாளி அந்த வானத்தை திறந்து கொடுக்க மாட்டாராம்.
அதத்தான் அல்லாஹ் இந்த வசனத்துல சொல்லுகிறான். எவன் ஒருவன் அல்லாஹ்வுடைய வசனங்களை பொய்ப்படுத்தி அல்லாஹ்வுடைய வசனங்கள் சொல்லப்படுகிற பொழுது அதற்கு கட்டுப்படாமல் பெருமை அடிக்கக்கூடியவனாக இருக்கிறானோ, அப்படி பெருமை அடிக்கக்கூடியவனுக்கு லா துஃபத்தஹு லஹும் அபுவாபு ஸமா, வானத்தினுடைய வாசல்கள் அவனுக்காக திறக்கப்படாது. அவனுடைய உயிர் இல்லையின் என்கிற ஏட்டிலே, நல்லவர்களுடைய உயிர் பதிவு செய்கிற ஏட்டிலே பதிவு செய்யப்படாது. அவனுடைய உயிர் சிஜில் என்கிற கெட்டவனுடைய ஏட்டில் தான் பதிவு செய்யப்படும். அவனுக்காக வானத்தினுடைய வாசல்கள் திறக்கவே படாது என்கிற ஒரு தகவலை அல்லாஹ்வுடைய தூதர் நினைவூட்டுகிறார்கள். இந்த செய்தியை முஸ்னத் அஹமது போன்ற ஹதீஸ் கிரந்தங்கள்ல மிக நீண்ட செய்தியாக பார்க்கலாம். அப்ப அது நமக்கு உணர்த்தக்கூடிய கருத்து என்ன? இன்னைக்கு சில ஆட்கள் இருப்பாங்க, அடுத்தவங்களை மட்டமா நினைக்காம அதை மட்டும்தான் பெருமைன்னு விளங்கிக்கிட்டு அடுத்தவங்க விஷயத்துல நல்லா நடந்துருவாங்க. ஆனா அல்லாஹ்வுடைய விஷயங்கள் அவங்கள்ட்ட சொல்லப்படும் பொழுது அதுல கூடுதல் கவனம் எடுக்க மாட்டேங்கிறாங்க. இறைவனுடைய வசனங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஆனால் அல்லாஹ் அதை சொல்லுகிறான், எவன் ஒருவன் அல்லாஹ்வுடைய வசனங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் இருக்கின்றானோ, அது அவன் ஏற்காமல் இருக்கிறானோ, அவனும் பெருமைக்காரன் தான். இந்த பெருமை என்கிற ஒரு தன்மை நம்முடைய உள்ளத்தில் வந்தாலும் அதுவும் நம்முடைய மறுமை வாழ்க்கையை பாதித்து விடும் என்பதை நாம் ஒவ்வொருவரும் நம்மளுடைய வாழ்க்கையில கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டும். அதே மாதிரி பெருமையினுடைய இன்னொரு விஷயம், அதையும் நீங்க வெளிப்படையா பாத்தீங்கன்னா நமக்கு பெருமை என்றே சொல்ல முடியாது. ஆனா அல்லாஹ் தஆலா அதை பெருமைன்னு தான் பார்க்கறான். இன்னைக்கு பல ஆட்கள்கிட்ட கூட இந்த தன்மையை நீங்க பார்க்க முடியுதுங்க. பல ஆட்கள் நம்ம தொழுகையை நிறைவேற்றுறோம், ஐவேள தொழுகிறோம், ஜும்மா தொழுகிறோம். பல ஆட்களை நீங்க பாத்தீங்கன்னா சலாம் கொடுத்து முடிச்ச உடனே எந்திரிச்சு போகக்கூடியவங்களா இருப்பாங்க. துவா செய்யறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க, திக்ர் செய்யறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. ஏன்? நம்மளுடைய வாழ்க்கையில பல தேவைகள் இல்லையா? நம்ம அல்லாஹ்ட்ட கேட்க வேண்டிய அம்சங்கள் எதுவுமே இல்லையா? நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்திற்காக எவ்வளவோ அல்லாஹ்ட்ட கேட்க வேண்டியது இருக்குது. நம்ம குடும்பத்தினர்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்காக அல்லாஹ்ட்ட கேட்க வேண்டிய அம்சங்கள் எவ்வளவோ இருக்குது. எல்லா நபர்களும் தேவையுள்ள ஆட்களாத்தானே இருக்கிறோம். யாரையாவது ஒரு ஆளாவது சொல்ல முடியுமா? இல்ல எனக்கெல்லாம் எந்த தேவையுமே இல்லைங்க, எனக்கு எல்லாமே ஃபுல் ஆயித்தான் இருக்குது, எந்த தேவையும் மற்றவனா தான் இருக்கிறேன்னு சொல்ற அளவுக்கு தான் நம்ம நிலை இருக்குதா? எல்லா மனிதர்களும் தேவையுள்ளவர்களாகத்தான் இருக்கிறார்கள். ஆனால் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று சொன்னால், தொழுகையை நிலைநாட்டினாலும் தொழுதுட்டு அப்படியே எந்திரிச்சு போறமே ஒழிய நம்முடைய தேவைகளை அல்லாஹ்ட்ட கேட்கறதுல நாம முக்கியத்துவம் காட்டுறதில்லை. துவா செய்வதற்கு கூடுதல் கவனம் எடுக்கிறதில்லை. இந்த துவாவில் யார் கவனம் இல்லாமல் இருக்கிறார்களோ அவர்களையும் அல்லாஹ் தஆலா பெருமைக்காரனாகத்தான் பார்க்கிறான். அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்லி காட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை விட்டு பிரகடனப்படுத்த சொல்கிறான். வகால ரப்புக்கும், நபியே நீங்க இந்த மக்கள்கிட்ட சொல்லுங்க, உங்களுடைய இறைவன் கூறுகிறான், உதுஊனி, உங்களுக்கு என்ன தேவை இருந்தாலும் அந்த தேவையை இறைவனாகிய என்னிடத்தில் கேளுங்கள் என்று உங்களுடைய இறைவன் சொல்லுகிறான். நீங்க அந்த மக்கள்கிட்ட சொல்லுங்க. இப்படி உங்களுடைய தேவையை இறைவனிடத்துல நீங்கள் கேட்டால் அஸ்தஜிப் லக்கும், அல்லாஹ் சொல்றான், நீங்கள் கேட்கக்கூடியது எதுவாக இருந்தாலும் நான் அதை உங்களுக்கு தருவதற்கு தயாரா இருக்கிறேன். பொருளாதாரத்தை கேட்கறீங்களா? நான் தர்றேன். கல்வியை கேட்கறீங்களா? நான் தர்றேன். குடும்பத்துல பிரச்சனை இருக்குது, பிரச்சனை நீங்க கேட்கறீங்களா? அதை நான் தருகிறேன். எதுவா இருந்தாலும் இறைவனாகி என்னிடத்தில் நீங்கள் அதை துவாவாக கேளுங்கள். உங்களை படைத்த இறைவன் நான் ஒருத்தர் இருக்கிறேன்ல, என்னிடத்துல நீங்கள் அதை ஒரு பிரார்த்தனையாக கேளுங்கள். அப்படி நீங்கள் பிரார்த்தனையாக கேட்டால் நீங்கள் கேட்பதை நான் தருவதற்கு தயாராக இருக்கிறேன் சொல்லிட்டு அல்லாஹ் அதுக்கு அடுத்து சொல்லுகிறான், இன்னல்லதீன யஸ்தக்பிரூன அன் இபாததி, என்னுடைய இந்த இபாதத்திலிருந்து எவன் பெருமைக்காரனாக இருக்கின்றானோ சயதுகுலூன ஜஹன்னம தாகிரின், அவன் இழிவடைந்தவனாக நரகத்தில் இருப்பான். துவா செய்யறது அல்லாஹ் ஒரு இபாதத்துன்னு சொல்லி, எதுவா இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க நான் உங்களுக்கு தர்றேன்னு அல்லாஹ் சொல்லி, ஒருவன் இது போன்ற தன்மையை கேட்காம இருக்கிறானா, அந்த இபாதத்துல இருந்து பெருமைக்காரனா இருக்கிறானா, அத்தகைய அந்த பெருமைக்காரனை நான் மறுமையில நரகத்துல போடுவேன். அந்த நரகத்தில் அவன் இழிவடைந்தவனாக சிரமத்தை சந்திக்கக்கூடியவனாக இருப்பான் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்லி காட்டுகிறானே. இன்றைக்கு இந்த தன்மை நம்மள்ட்ட இருக்குதா? இந்த ஒரு மோசமான தன்மை இருந்தால் அதையும் நாம் மாற்றிக்கொண்டு, நமக்கும் பல தேவைகள் இருக்கும். நீங்க நம்மளுடைய வாழ்க்கையில ஒவ்வொருவரும் கவனிச்சு பார்த்த, நமக்கென்று நம்மளுடைய குடும்பத்திற்கென்று நாம் அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டிய விஷயங்கள் 1000 லட்சம் இருக்கும்.
ஆனால் அந்த பிரார்த்தனைக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் இருந்தால் அதுவும் நாம் பெருமைக்காரர் என்கிற ஒரு நிலையில வந்துரும். ஆக இஸ்லாமிய மார்க்கம் பெருமை என்பதை அடுத்தவனை மட்டமாக நினைக்கக்கூடிய அந்த தன்மையை மட்டும் சொல்லாமல், அடுத்தவனை மட்டமா நினைக்கிறது பெருமை, அல்லாஹ்வுடைய வசனங்கள் எடுத்து சொல்லப்படுகிற பொழுது அதை கேட்டு நடக்காம இருக்கிறது பெருமை, உனக்கு என்ன தேவை இருந்தாலும் அந்த தேவையை தருவதற்கு தயாராக இருக்கிற இறைவன் நீ கையேந்தாம இருக்கிறது பெருமை. இப்படி அந்த பெருமையினுடைய அடையாளங்களாக என்னென்ன இருக்குதோ அவ்வளவு அடையாளங்களையும் நாம் நம்முடைய வாழ்க்கையில இல்லாமல் ஆக்கினால் மட்டும்தான் நாம் பெருமை இல்லாத நிலையில் வாழ்ந்து அதே நிலையில் மரணிக்க முடியும். மறுமை நாளில் சொர்க்கம் செல்வதற்கு கூட எவனுடைய உள்ளத்தில் பெருமையில் அணு அளவு இருக்கிறதோ அவன் சொர்க்கம் புக முடியாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே. இந்த நபிமொழியையும் மனதிலே பதிய வைத்தவர்களாக, முழுக்க முழுக்க பெருமையற்றவர்களாக, இறைவனுக்கு அடிபணிந்து நடக்கக்கூடிய நல்லடியார்களில் அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் ஆக்குவானாக என கேட்டுக்கொண்டு முதல்வரை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய ஜமாத் மாநில நிர்வாகத்தின் சார்பாக ஏராளமான நற்பணிகளை நாம் தொடர்ச்சியாக செய்து வருகிறோம். தாவா பணி, சமுதாய பணி என்று இப்படி பல்வேறு நற்பணிகளை செய்யக்கூடிய நம்முடைய ஜமாத்திற்கு பல பொருளாதார தேவைகளும் இருக்கிறது. குறிப்பாக சொல்வதாக இருந்தால், நம்முடைய ஜமாத்தினுடைய மாநில நிர்வாகத்தின் சார்பாக திருச்சியிலே இஸ்லாமிய கல்லூரி இயங்கி வருகிறது. 4 வருடம் ஆலிம்களை உருவாக்கக்கூடிய அந்த இஸ்லாமிய கல்லூரியில் ஒருவர் வந்து படிக்கிறார்னு சொன்னா அந்த படிக்கக்கூடிய மாணவரிடத்தில் எந்த ஒரு கட்டணத்தையும் மாநில நிர்வாகம் வசூல் செய்யறதில்லை. 4 வருடங்கள் அவங்க படிக்கிறாங்கன்னா 4 வருடங்களையும் உங்களை போன்ற சகோதரர்களுடைய அந்த பொருளாதார பங்களிப்புல தான் நாம் அவர்களுக்கு கல்வியை கொடுத்து அவர்களை சிறந்த ஆலிம்களாக உருவாக்கி அவங்க மூலமாக தமிழகத்திலேயும் தமிழகத்தை தாண்டி தமிழ் பேசக்கூடிய மக்களுக்கு மத்தியிலேயும் ஏகத்துவ பிரச்சாரத்தை கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு இடத்துல நாம இருந்துகிட்டு இருக்கிறோம். அங்க பயின்று முடித்த ஆலிம்கள் இன்றைக்கு பல இடங்கள்ல இமாமா இருந்து பணியாற்றுவது, பல இடங்கள்ல மார்க்க சொற்பொழிவுகள், தெருமுனை கூட்டம், பொதுக்கூட்டம் என்று என்னென்ன விஷயங்கள் மக்களை வழிநடத்தக்கூடிய விஷயங்கள் இருக்குதோ அத்துணையையும் நாம் சரியான முறையில் நிறைவேற்ற வேண்டும் என்றால் அதற்கென்று ஆலிம்கள் தேவையாக இருக்கிறது. அந்த ஆலிம்களை உருவாக்குவதற்கான அந்த இஸ்லாமிய கல்லூரி நம்முடைய தலைமை சார்பாக நடத்தப்படுகிறது. அதே போல ஹிஃபுல் மதரசா, குர்ஆனை மனனம் செய்யக்கூடிய மாணவர்களை உருவாக்கி ரமலான்ல பல இடங்கள்ல பரவலாக தொழுகை வைப்பதற்கு ஆள் இல்லாமல் இருக்கிற பொழுது அங்கே இன்றைக்கு படித்த மாணவர்கள் பல இடங்களில் தொழுகை நடத்துகிற அளவிற்கு குர்ஆனை மனனம் செய்யக்கூடிய ஹாஃபில்களை உருவாக்குறோம். அதே போல இஸ்லாத்தை ஏற்று வரக்கூடிய ஆண்கள், இஸ்லாத்தை ஏற்று வரக்கூடிய பெண்கள், அவர்களுக்கு இஸ்லாத்தை சரியான முறையில் சொல்லிக் கொடுக்கணும். இஸ்லாத்தினுடைய அடிப்படைகளை நாம தெளிவான முறையில் புரிய வைக்கணும் என்பதற்காக ஆண்களுக்கு மதுரை திருமங்கலத்துல தனியாக தாவா சென்று, பெண்களுக்கு மதுரை ஆவணியாபுரத்துல தனியான தாவா சென்று, அப்படி தாவா சென்றில் சேரக்கூடியவங்கள்ட்ட நாம ஏதாவது பொருளாதாரம் வசூலிக்க முடியுமா? பொருளாதாரத்தை பெற்று நாம் அந்த தாவா சென்டர் நடத்த முடியுமா? அவங்களே இஸ்லாத்தை ஏற்றதே பல்வேறு தியாகத்திற்கு மத்தியில. அப்ப தியாகம் செஞ்சவங்கள்ட்ட நீங்க அந்த கல்வி கட்டணத்தை கொடுங்க என்று கேட்பது சரியான ஒரு முறையா இருக்காது. அதையும் மாநில நிர்வாகமே எடுத்து போட்டு இப்படி பல்வேறு விஷயங்கள் இந்த சமூக மக்களுக்கு மார்க்கத்தை கொண்டு போய் சேர்ப்பதற்காக ஏராளமான முயற்சிகளை நம்மளுடைய ஜமாத் செய்து வருகிறது. இதற்கான அந்த பொருளாதார நெருக்கடி அதிகம் இருக்கின்ற காரணத்தினால் வந்திருக்கக்கூடிய சகோதரர்கள் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம், இந்த வாரம் இல்ல அடுத்த வாரம் ஜும்மாவினுடைய வசூல் முழுக்க தலைமையினுடைய இது போன்ற சிறந்த தாவா பணிகளுக்காக, சமூக பணிகளுக்காக செலவிட இருக்கிறது. எனவே நன்மையை எதிர்பார்த்து அதிகம் அடுத்த வாரத்தினுடைய ஜும்மாவிற்கு வாரி வழங்க வேண்டும் என்ற அறிவிப்பை கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.